வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்எஸ்டிஎஸ்சி எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதோட புக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலே இந்த புக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து கிளாஸ் 6ஓட புக் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் ஃபார் அபவுட் ₹100. பவர் பேக் அப்படின்னு இதோட நேம். இது ரொம்ப ஒரு சின்ன புக் தான். இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் எக்ஸ்ட்ரா நம்மளோட டெக்ஸ்ட் புக்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இட் இஸ் மோர் தென் எனஃப். இதில் பேசிக்காக சைட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் பவர் பேக் கிளாஸ் 6ஓடது ஹோல்சம் பூஸ்டர். ஓகே, இதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்காங்கன்னா மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதுதான் இந்த 4 தான் பேசிக்கே இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டெக்ஸ்ட் புக்லேருந்து கவர் பண்ணிட்டோம்னாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் 2 கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. தென் அதோட சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருக்க சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருவாங்க. நோயிங் அவர் நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் பேசிக்காக அந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது, ஆன்சர்ஸ் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோயிங் அவர் நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மேத்தில். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹோல் நம்பர்ஸ் அண்ட் பிளேயிங் வித் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பேசிக் ஜியோமெட்ரிக்கல் ஐடியாஸ், தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் இந்த இது. நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங். ஸோ இவ்வளோ தான் மேத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கும், நீங்கள் ஆன்சர்ஸ் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேத்து நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதோட கான்செப்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுமே அப்படி தான் இருந்தது. நீங்கள் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அதோட டேர்ம்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெஷர்மெண்ட், லைட், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங், செப்பரேட்டிங் சப்ஸ்டன்சஸ் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அண்ட் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், வாட்டர். ஸோ இதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பயாலஜி, ஃபுட் காம்பனன்ட்ஸ், ஃபைபர் டு ஃபேப்ரிக், தென் பிளான் ஃப்ரம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாடி மூமெண்ட். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஃப்ரம் பயாலஜி. நெக்ஸ்ட் கம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் அது எப்படி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் 1 மேத்தமேட்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஸோ தியரி தான் இருக்கும், ஆனால் தியரி மட்டுமே இருக்காது, இதில் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஒரு 20th கொஸ்டின் வரைக்குமே வந்து மேத் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்குமே மேத். 28ல் இது வரைக்கும் 25 வரைக்கும் மேத் கொஸ்டின்ஸ். 1 to 25 கொஸ்டின்ஸ் வந்து மேத் கொஸ்டின்ஸு. தென் 26லேருந்து ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம புக்கில் இருக்கிறது நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டாலே ஓகே, ஓரளவுக்கு இதை நம்ம வின் பண்ண முடியும். ஸோ 35 வரைக்கும் 25லேருந்து 35 வரைக்கும் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ். ஃப்ரம் 36லேருந்து 45 வரைக்கும் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். ஆஃப்டர் தட் 46லேருந்து எவ்வளோ இருக்குது, 46லேருந்து 55 வரைக்கும் வந்து பயாலஜி இருந்தது. தென் கிரிட்டிக்கல் திங்கிங் 56லேருந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வந்துடுது. 60 ஒரு லாஸ்ட்டு 5 கொஸ்டின் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். டோட்டலாகவே 60 கொஸ்டின்ஸ் தான், 60 minutes தான் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நம்ம கான்செப்ட் எல்லாமே டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் கொஸ்டின்ஸ் சிம்பிளாக தான் இருக்கும். பட் A to Z நம்ம கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த புக்கை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் பேட்டர்ன். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தில் தான் வந்து இட் ஹேஸ் அ ஹியூஜ் மார்க்ஸ். 25 மார்க்ஸ்க்கு மேத் இருக்குது. ஸோ அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் 10 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த புக் ஃபார் NSTSC which I have got after registering. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ்க்கான சொல்யூஷன், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பருக்கு ஒன்லி ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த புக் இருக்குது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல் யூ கேன் யூஸ் இட்.
தேங்க்யூ.